அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு. வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவாட்டை எடுத்து தண்ணியில் போட்டு தலையை மட்டும் பிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதில் நல்லா வார்ம் வாட்டரை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்க வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடு ஊறட்டும். நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். பாத்திரம் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு எல்லாமே வெடித்து வந்ததும் ஒரு 10-15 பல் பூண்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ குழம்பு இன்னும் நல்லா திக்காக டேஸ்டியாக கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் வெங்காயம் நல்லா வளவனன்னு மாறினதும் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி கொடுத்துக்கிறேன். தக்காளி மசிச்சு வர்றதுக்காக மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிய வெந்து வந்ததும் மிளகாய் தூள், இது வீட்டில் வறுத்து அரைச்சது, இதோட ரெசிபி சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எண்ணெயில் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆனதும் கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைசல் ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். புளி நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சைட்லேயே நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுடலாம். தேங்காயிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தேங்காயும் குழம்போட நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சைடில் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அழகாக தெரியுது. இனி நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஊற வச்சுருந்த கருவாடை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டோம்னா போதும், கருவாடு வெந்து வந்துடும். நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளியும் காரமும் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கருவாடு வெந்திருக்கும். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செஞ்சு உடனே சாப்பிட்றத விட வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.